தமிழர் மனங்களில் தலைவர் இருக்கிறார். இசை வெளியிடும் கலந்தாய்வு. காலம் 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 6 மணி தொடக்கம் 8 மணி வரை. இடம் கில் ஸ்போர்ட்ஸ் ஹை ஸ்கூல், 56 பெஸ்ட் ரோட், 7 ஹில், NSW 2147. இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் அன்புரிமையோடு அழைக்கின்றோம். பேரன்பு மிக்க தமிழ் சொந்தங்களே, தமிழ் தேசிய பரப்பில் சமகாலத்தில் நிலவி வரும் குழப்பகரமான சூழ்நிலைகளிலும் தமிழ் தேசியத்தை கூறு போடக்கூடிய அத்தனை தருணங்களிலும் விழித்தெழுந்து ஓரணியில் திரள்வதற்கு நாம் எமது தேசிய தலைவரின் வரலாற்று தடங்களையும் அவர் வரித்து நின்ற தத்துவ சித்தாந்தங்களையும் சரிவர புரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானது. தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் ஒரு தனிமனித உயிராகவும் சராசரி மனித வாழ்வின் வரையறைகளாலும் மாண்புகளாலும் மாத்திரம் புரிந்து கொள்ளவும் பூசிக்கப்படவும் வேண்டியவர் அல்ல. அதனை அவர் ஒருபோதும் விரும்பியவரும் அல்ல. நமது தேசிய தலைவர் அவர்களை அவர் வகுத்து நின்ற கொள்கை மற்றும் தத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுதல் தான் தமிழர்களை ஓர் நேர்கோட்டு விசையில் இதுவரை இயக்கியது, இனியும் இயக்கும் என்று நாம் உறுதியாக நம்புகின்றோம். எமது இனமான உணர்வாக உயிரில் கலந்துவிட்ட தமிழ் தேசிய பற்றுறுதியாக தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை கூறும் தமிழீழ பிரகடனமாக, மாவீரர் வல்லமையாக, வரலாறாக, வழிகாட்டியாக என பிரபாகரம் எனும் தத்துவம் எம்மோடுதான் உயிர் வாழும். அது தமிழர் தலைமுறை தரணியில் வாழும் வரையும் நீளும். சாவு வரும் சாதாரண மனிதர்களுக்கு என்று சத்தியத்தின்பால் உறுதி பூண்ட சரித்திர நாயர்களுக்கானதல்ல என்பதையே வரலாறு எமக்கு கற்பித்து நிற்கிறது. நாம் துணிந்து போராடுவோம். சத்தியம் எமக்கு சாட்சியாக இருக்கிறது. வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். அன்புரிமையுடன் தமிழ் மக்கள் ஒன்றியம், ஆஸ்திரேலியா.